கைஸ், நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ குன்னூர் டு மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த ரோடு வந்து பார்த்தோன்னா டேஞ்சரஸான ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இது வந்து கீழே மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி வர்ற ஒரு ரோடு கைஸ். இது பாருங்கள், இது பிரிட்ஜு, மேலே பிரிட்ஜு போகுது இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா சல்லு, அந்த ஷாருக் கான் சாங் இருக்குல்ல, சையா 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 சையா, அந்த சாங்கெலாம் எடுத்த பிரிட்ஜ் அது. இந்த ட்ராக்கில் தான் எடுத்தாங்க இந்த பாட்டு. இந்த ரோடு போகும்போது கொஞ்சம் சேஃபாக போனாங்க, பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு. ஏன்னா ஆப்போசிட்டில் வர்றது எல்லாமே பெரிய பெரிய லாரிங்க தான் வரும், பஸ்ஸு அந்த மாதிரி. நம்ம போயிட்டு அவங்கள இடைஞ்சல் பண்ணி அவங்களுக்கு பிரேக் அடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கஷ்டன்றதை விட நமக்கு இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே மட்டும் ஓவர்டேக் பண்ணிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரீ இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பட் சேஃபாக ட்ரைவ் பண்ணுவீங்கலாம். இந்த கடையெல்லாம் 24 hours இருக்கும். ஓ, இதில் இவ்வளோ இதாக போட்டிருக்கானோ. எப்போயுமே இறக்கத்தில் போகும்போது 3rd கியரில் போகணும். டாப்பில் எல்லாம் இறங்கிடாதீங்க, பிரேக் நிற்காது காராக இருந்தாலுமே. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது கைஸ், இங்கே பாருங்கள். இது இப்போது தண்ணி கம்மி, இது தண்ணி கம்மியாக வருது, பட்டு பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்குல்ல, இங்கே ஒரு வழி இருந்தது. இதில் வந்து உள்ளே போனோன்னு வைங்க, உள்ளே ஒரு நாள் போகலாம். அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஊட்டி தானா இல்லை இந்தியா தானா அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு இருக்கும். பயங்கர ஹைட்டாக ஃபால்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே பூல் மாதிரியே இடமும் இருக்கும். அது இந்த இடம் தானா இல்லை கொஞ்சம் கீழேயான்றது மறந்துருச்சு. ஓகே, பார்த்தா சொல்கிறேன் நான், இல்லைன்னா போகலாம் நம்ம ஒரு நாள். அவங்க ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க, நம்மளையும் பண்ண விட மாட்டானுங்க. இப்போ திரும்புகிறானா, போக சொல்கிறானா. சிக்கன் சிக்கன் சிக்கன்
கேஸ் வர கலவு. இந்த மாதிரி தான் சடன் பிரேக் அடிச்சு விடுவாங்க. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே போகணும். இவர் பின்னாடி போனோம்னா நம்மளை வந்து எங்கேயோ மாட்டி விட்டுருவாரு. இங்கெல்லாம் ஒரு டைம் லேண்ட்ஸ்லைட் வந்து கட்டினது இது எல்லாமே ரொம்ப வருஷம் முன்னாடி. கிரெட்டா ஸ்டார் ஸ்மார்ட் எஜுகேஷன். ஸ்டார்ட் ஸ்மார்ட் எஜுகேஷனா? ஓகே கைஸ், இதில் போகிறதுக்கே போர் அடிக்குது. ஓகே, நீங்கள் ஊட்டி வரணுன்னா இப்படி தான் வருவீங்க. ஸோ கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் டு இந்த ரோடு குன்னூர், தென் ஊட்டி. ஓகே, இது நல்லாயிருக்கும் இந்த ரோடு. பட் இப்போது வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அடிக்குதே. ஏர்பின் பெண்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை ஏர்பின் இருக்குது தெரியுமா? 14 ஏர்பின் இருக்குது. இப்போ நம்ம வந்து 13th ஏர்பின்ல இருக்கோம். இதை பாருங்கள், இங்கெல்லாம் ட்ரைவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. லெஃப்டில் ஏறி போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தான் ரோடு சூப்பராக இருக்குது. சும்மா நேராக ஓட்டிகிட்டு இருந்தா இது பாருங்கள், ரயில்வே ட்ராக்கு என்ன மூடிடுச்சு. அது இருக்குது, இங்கே இருக்குது, அதான் இருக்குது பாருங்கள் ரயில்வே ட்ராக். இது வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் டு ஊட்டி, மேட்டுப்பாளையம் டு ஊட்டி தான். பட் மலை ரயில்னு சொல்கிறாங்களே, மலை ரயில். இந்த பாருங்க, பைத்தியக்காரன் பரதேசி. பாப்பா ஒரு வார்த்தை சொல்லி விட்டுறது. இருடா, இவர்த்தன் போய் இவன் ஒரு இடி வாங்குவான். அப்போ இந்த நம்ம பிரேக் மெடிக்கலன்னா அவ்வளோதான், நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க.
இப்போ இங்கெல்லாம் பெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வண்டி வந்து நாங்கள் நின்றுப்போம். அதான் கீழே போகிற வண்டி எல்லாமே வந்து இந்த மாதிரி நின்றுப்போம். மேலே வர்ற வண்டி எல்லாமே அங்கே வந்து சண்டை போட்டுட்டு திரும்ப அதை பாருங்கள், அங்கே வேறு எவனோ ஒருத்தர் மேலேருந்து போனவன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பான். பிரச்சனை பண்ணல, தெரியாமல் ஹில் ஸ்டேஷனில் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணணுன்னு தெரியாமல் அவன் போய் மாட்டிப்பாங்க. ஸோ என்னென்னா லாங் வெஹிக்கிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் எல்லாமே லாங்காக தான் எடுத்து வருவாங்க. நம்ம வந்து ரைட்டு லெஃப்ட்டு என்ன இதில் போனாலுமே முன்னாடி வண்டி வந்துருச்சு, லாங் பெரிய வண்டி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்டாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க லாங்காக எடுத்துருப்பாங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் ஷார்ட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பான், கீழே இருந்து வந்த வண்டி வந்து லெஃப்ட்டில் வந்திருக்கும். அதனால் வண்டி இப்போ மூவ் பண்ண முடியாத மாதிரி நின்றுருக்கும். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பெண்டில் நிற்காமல் இந்த இடத்துல இப்போ நின்றுருக்கோம்ல, இந்த மாதிரி நிற்காமல் போயிட்டு அந்த வண்டி முன்னாடி நின்றுருப்பான். அப்படி தான் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் கேப்பே இருக்காதுல்ல. இந்த மாதிரி டிராஃபிக் தான் எக்கச்சக்கம் ஆகும் இங்கே. ஆனால் என்னென்னா இங்கே வந்து ஊட்டி ஹில் ஸ்டேஷன் போகிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்து ட்ரைவ் பண்ணணும். நம்ம பிளெயின்ஸில் ஓட்டுற மாதிரி இங்கே இருக்கவே இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்துலேருந்து வண்டி வந்து திரும்பி போகுதுன்னு. நாகர்கோயில் திருநெல்வேலி. எங்கெல்லாம் நிப்பாட்டுறீங்களோ ஹேண்ட் பிரேக் போட்டு என்கேஜ் பண்ணிடணும். ஹில் ஸ்டேஷன் இறக்கத்தில் அப்போ தான் வந்து இதை நான் திருப்பியும் மறுபடியும் பெஸ்ட்டில் இருந்தான். ஓ இது சின்ன வண்டி தான். இதை பாருங்கள், கேள் இவனு அங்கே அந்த வண்டியை மறைச்சி வந்திருப்பாங்க. அங்கே ஒரே ஒரு இடம் வண்டி நின்றுச்சு இல்லையா, பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு சின்னதுக்குள்ளே. இனி வந்து கீழே போகிற வரைக்கும் இப்படி தான் ஆகிடும். அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்கு மேலே கீழே எல்லாமே. காய்கறி வண்டிங்க. இன்னைக்கு மண்டே இல்லை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:35. பட்டர்ஃப்ளை பாருங்க எவ்வளோ சின்ன ரோடு. ஓ மை காட், நம்ம மாட்டிடுவோம். மைசூர், மேட்டுப்பாளையம் டு மைசூர் ரோடு பஸ். அதேமாதிரி ஈவி எடுத்துகிட்டு வர்றவங்களும் இங்கே ஈவி ஸ்டேஷன் இருக்குது மேலே, ஊட்டி குன்னூர்லாம் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இங்கே வந்து இந்த மாதிரி டிராஃபிக்கு அப்படியெல்லாம் மாட்டிட்டோன்னா ஈவி நம்ம சார்ஜ் பண்ணிடணும். இப்போ மேட்டுப்பாளையம் வரீங்கன்னு வைங்களேன், மேட்டுப்பாளையமில் சார்ஜ் பண்ணிட்டு மேலே ஏறிடணும். நீங்கள் அங்கே இருக்கிற இந்த ரேஞ்சு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஃபுல்லாக வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து சேர முடியாது. இது அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான். பட்டு சேஃபர் சைடு நம்ம வந்து அங்கே சார்ஜ் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டு. ஏன்னா எப்போ இந்த ரோடெல்லாம் பிளாக் ஆகும்னு தெரியாது. ஒரு 2-3 வண்டி வந்து மாட்டிடுச்சு, இல்லை ஒரு 6 வீலர் 8 வீலர் 18 வீலர்ஸ் எல்லாம் வரும் அப்படியா. ஸோ அந்த மாதிரி வரும்போது மாட்டிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், 4 hours 5 hours எல்லாம் டிராஃபிக் ஆகும். இது பாருங்க 10th பெண்டு, ஹேர்பின் பெண்ட் 10.
இன்னும் நம்ம வந்து 9 பெண்டு கடந்து போகணும். நம்ம திருப்பி ஃபார்முக்கு போகும்போது இன்னொரு ரோடு காட்டுறோம் பாருங்கள். இது வந்து ஊட்டியிலேருந்து ஒரு ரோடா, ஊட்டி டு மேட்டுப்பாளையம், அது ஐ மீன் ஊட்டி டு கோயம்புத்தூர் போகிறதுக்கு இது ஒரு வழி. ஓகே, நம்ம ஃபார்ம்லேருந்து குன்னூர் வந்து குன்னூர்லேருந்து இப்படி நம்ம போகலாம். இன்னொரு வழி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபார்ம் வாசல்லே போய் இறங்கிக்கலாம். அப்படி ஒரு ரோடு இருக்குது. அது வந்து இன்றைக்கி ஈவினிங் வருவோம். அதில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மார்னிங் 7:30 ஒரு 9 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா எல்லா சிட்டிஸ்லேருந்து வர்ற பஸ் அந்த டைம் தான் உள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைனாக ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் வந்துட்டுருக்கோம். அதனாலே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எங்கேயும் பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த ஏரியாவில் இது பாருங்கள், 9th பெண்டு முறிஞ்சிச்சு. இது ஒரு ஆஃப் பெண்டு தான், பட்டு 9th பெண்டு. YBM இதுவும் சென்னையிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். YBM எவ்வளோ பெரிய மவுண்டைன்.
அந்த பஸ் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டுருக்காரா. பார்த்தீங்கன்னா அங்கே பஸ்ஸு போகுதுல்ல, ஸோ அந்த பஸ்ஸு பின்னாடியே தான், அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி பஸ்ஸுக்கு அடுத்து ஒரு வண்டி போகுதுல்ல, அந்த வண்டி கையில் தான் எல்லாமே. அவன் சைடு எடுக்காமல் போயிட்டே இருக்கான்னா நம்ம வந்து கீழே வரைக்கும் அப்படியே போக வேண்டியது தான். எவ்வளோ வெஹிக்கிள். நம்ம வந்து அதர் டிஸ்ட்ரிக் வண்டியை நம்பி பின்னாடி போகவே கூடாது. எப்போவுமே ஹில் ஸ்டேஷனில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, அந்த ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டினா நம்ம வந்து நம்பி பின்னாடியே போகலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்னால் அவங்களுக்கு வந்து அவ்வளோக்கு ட்ரைவ் பண்ண தெரியாது. அவங்களே ஃபஸ்ட் டைம் வந்திருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இருக்காமா, இதை பாருங்கள், இதெல்லாம் இப்படி தான் திருப்பணும். பார்த்தீங்களா அந்த வண்டி ஃபைன் அங்கே போயிட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம லாங்காக வந்திருக்கணும், பட் ஹெவி வெஹிக்கிள் அப்படின்றனால நம்ம ஷார்ட்டாக திருப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் சடனாக ஒன்று நடக்கும். இப்போ நம்ம அந்த வண்டியை நம்பி அவன் முன்னாடி போயிருந்தோன்னா அவ்வளோதான், அங்கங்கேயே போய் மாட்டியிருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், புது நம்பர்ன்றேன், அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட் நம்பர் பிளேட்டு வண்டி பின்னாடி கொஞ்சம் போகிறது சேஃப் கிடையாது. அவன் போகிற மாதிரியே நம்ம போகணும்னு இதுவும் இல்லை. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கியரில் செகண்ட் கியரில் இறங்கணும். இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் வந்து பிரேக் பிடிச்சி போகும்போது அது வந்து ரொம்ப தேஞ்சு. இங்கெல்லாம் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக பிரேக் பிடிச்சி தான் நீங்கள் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப தேஞ்சிரும் அது. அப்போ வந்து நமக்கு தேவைப்படுற இடத்துல பிடிக்கும்போது நிற்காது. இதை விட நிறைய தெரிஞ்சவங்க நீங்கள் இருக்கலாம், பட்டு எனக்கு தெரிஞ்சது இது. இப்போ செகண்ட் தேர்ட்லலாம் போகிறோன்னா வண்டி அந்த ஒரு ஸ்பீடில் தானே போவோம். அப்படின்னும்போது பிரேக் பிடிக்க தேவையில்லை அவ்வளோக்கு. இல்லைன்னா மேலே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருந்து கீழே போய் சேர்கிற வரைக்கும் பிரேக் பிடிச்சிட்டு தான் போகணும். பிரேக் பேடில் நான் சீக்கிரமே தெரிஞ்சிடும். இங்கே இருக்கிற இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற வெஹிக்கிள்க்கெலாம் அதுதான் பிரச்சனை. பிரேக் பேட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சீக்கிரம் போயிடும். பைக்காரன் வேறு
சடனாக பிரேக் போட வேண்டியது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இந்த ரயில்வே பாலம் பாருங்கள், இதெல்லாம் பல வருஷமானது, பல 100 வருஷமான பிரிட்ஜ். அது வெள்ளக்காரம் போட்ட பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் இங்கெல்லாம் வண்டியெல்லாம் நிறைய நிப்பாட்டிருப்பாங்க, தண்ணியெல்லாம் வரும், எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ வந்து வண்டியை நிப்பாட்டுறதில்ல. யானை அதிகமாக இருக்குங்க. கோயம்புத்தூர் 54 கிலோமீட்டர்ஸ். பாருங்கள், அந்த பஸ்ஸை ஒரு வண்டியாக ஓவர்டேக் பண்ணி இப்போ வந்து நம்ம 4வது வெஹிக்கிளாக இருக்கோம். இது இந்த ஏரியா ஒரு டைம் லேண்ட்ஸ்லைட் வந்ததுங்க.